கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பாகத்தான் உள்ளது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதரமை துலாம் ராசி நேயர்களே, நான் சொல்கிறது உண்டு. இந்த துலாம் ராசி என்பர்கள் உயர்ந்த குணத்துடன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. சிறப்பான முறையில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் நிறைய முன்னேற்றம் இருக்கும், கல்வி அறிவு இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், டேலண்ட்டாக இருப்பீங்க. பட் சக்ஸஸ், ஒரு வெற்றி, ஒரு உயர்ந்த ஸ்தானம் எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ காரிய தடைகள் இருக்குமே, ஆனால் துலாம் ராசி என்பர்களே, அந்த காரிய தடைகள் இந்த மாதம் விலகும். காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும், நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு. அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். சூரியன் அதி அற்புதமான நல்ல யோகத்தை தருகிறார். கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆதீன கர்த்தாக்கள், சந்நியாசிகள், அரசு அதிகாரிகள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு ஊழியர்கள், இப்படி எல்லா இடத்திலும் துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக உள்ளது. அதே போல் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நிறையவே சொல்கிறோம், சொல்லியும் கொடுக்குறோம், செய்தும் கொடுக்குறோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி அருகிலே ஒரு 80ஆம் கல்யாணம், ஒரு மிக சிறந்த ஒரு செட்டியார் குடும்பம். அப்போது மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, சிறப்பான யோகங்கள், நல்ல யோகங்கள், வீட்டில் மங்கள விசேஷங்கள், பெரியவங்களுடைய நல்லாசிகள், குலதெய்வ பூஜைகள், குலதெய்வத்துடைய அருளாசிகள், தெய்வம் நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் உயர்ந்த தெய்வம், மேலான தெய்வம். அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் முழுமையாக துலாத்துக்கு கிடைக்குது. அப்போ துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸு கம்பெனிங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு, வெளிநாடுகள், உள்நாடுகள், வெளி மாநிலங்கள், சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, குவாரிகள், க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, எம்சாண்ட் அந்த மாதிரியான டிப்பர் லாரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக குவாரிங்க, க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது,
சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறை, சின்ன துறை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இருக்கும். உடன் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், உடன் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஆன திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியங்களா, பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம். அடுத்தது பையனுக்கு என்ன சாமி எதிர்காலம், பொண்ணுக்கு என்ன சாமி எதிர்காலம், இதெல்லாம் சினிமா துறையை ஆட்டி படிக்கும். அப்போ வருமான குறைவுகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக, நல்ல நேரமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது. அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே, உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, சமீபமாக தான் எனக்கு வேலை போச்சு, எனக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது சாமி, எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இன்னும் 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்குங்க சாமி, அதுக்குள்ளே நான் வேறு வேலையை தேடிக்கணும். ஸோ நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன். அப்போ வேலையே போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலையை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. எப்படி கொடுத்த பணங்காசுகளை திரும்ப வாங்குவதற்கு அவன் ஏமாத்துற மாதிரி கூட இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா, நிச்சயமாக அவன்கிட்ட வாங்கிடலாம், வழி இருக்குது அதுக்கெல்லாம். அதே போல் தான் உத்தியோகம், எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே. அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். அப்போ காலமும் நேரமும் கருணை காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே போல் தான் சொத்து பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை, நல்ல ஒரு பயனை தரக்கூடிய வகையில் அமைகிறது. அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிறக்க போகிற ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து சூப்பராக இருக்காரா? சூப்பராக இருக்கார். அப்போ ராசிநாதன் எப்போ நல்லா இருக்காரோ அப்போ எல்லா நல்ல காரியமும் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். எப்பொழுதுமே கேது பகவானை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க ஞானக்காரகன் அப்படிம்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்துல, அதாவது ஜனன ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது, இந்த பிறவியோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்களில் கேது பகவான் 12ல் இருக்கார். கேது பகவான் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆட்சி வீடு. ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்கேயே வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கும்பொழுது துலா ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி வாய்ப்பு கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரையில் வாய்ப்பு கிடைச்சி, அந்த வாய்ப்பும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் ஷூட்டிங் தொடர்புடையது இருக்கிறதுனால இங்கே வர வருமானம் மாதிரி 4 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். அதே போல் திடீர் புகழ் கிடைக்கும். இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய துறையில் உள்ள கான்ட்ராக்டுகள், அதாகப்பட்டது மைனிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ஆகிய அத்தனை கான்ட்ராக்டும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக தனவரவு, கடுமையான தனவரவு இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் ஏற்றமான சூழ்நிலை இருக்குமா? ஏற்றமான சூழ்நிலை இருக்கும். துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னே சொல்லலாம்.
அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு. எப்பொழுதுமே 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம், எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதே போல் துலா ராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, இதுவரை கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போ ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னாலே வேலை பணி நிரந்தரம் இருக்குது அப்படின்னாலே ஒரு பலம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலயமா பொருளாதாரத்தில் ஒரு கான்ட்ராக்டில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கன்ஃபார்மில் வாங்குகிற சம்பளம் கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்வு கிடைக்கும்போது பொருளாதார நிலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குருவோடைய சேர்ந்த செவ்வாயாக இருக்கிறதுனால, குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு, எதனால் திருமண தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 8ஆம் இடத்துல குரு பகவானும் அங்கார பகவானும் குருமங்கள யோகமாக இருக்காங்க. 8 அப்படின்றது மறைவிடம் அப்படிம்போம். இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு படிப்பிற்காக, அதாவது மேல் படிப்பிற்காக அல்லது உத்தியோகத்திற்காக மேல்நாடு, அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு உண்டான விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கும். அடுத்தது 9ஆம் அதிபதியான புத பகவான் 10ல் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில், வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய துறை கிடைக்கும். அது வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அதற்கு உண்டான பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப், அதற்குண்டான தனம், அதாவது பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடம் உண்டானவர் 10ஆம் இடத்துல இருக்கார். வேலை தொழில் பண்ணக்கூடியவங்க, துளாராசியை சேர்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது நாள் வரலையும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மந்தகதியில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தொழிலில் உள்ள மந்தகதிகள் அத்தனையும் புத பகவானுடைய அருள்னாலையும் தனக்காரகனான குருவும் செவ்வாயும் சேர்ந்த அருள்னாலையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நல்லபடியாக தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7 செவ்வாய் 8ல் இருக்கார், குரு கூட சேர்ந்த செவ்வாய். அதனால் குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயின்றதுனால தொழில் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்திருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கிறது. லாபம் அப்படின்றது ஒன்று, அபரிமித லாபம் கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுவும் இந்த சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரணம் மற்றும் துறையில், அதாவது சாப்பாடு துறை, அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி மற்றும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் புரோகிராமர், டெக்ஸ்டைல் துறை, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் மிக மிக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்கின்ற தொழில் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 கூடையவர் 10ல், 10 கூடையவர் 11ல். அப்போ இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். எப்போ ஒருத்தங்க தொழிலில் சிறப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்காம இருந்தாங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாய்ப்புனால பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 3ஆம் வீட்டு அதிகாரி குரு, அவரே 6ஆம் வீட்டு அதிகாரி ருணரோசத்திருத்தர், அவர் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா யோகத்தை கொடுப்பார். கூடிய செவ்வாய் உட்கார்ந்துருக்காரே கலத்திரம், 2க்கும் சப்தமத்துக்கும் உரிய செவ்வாய்
அவரும் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காரக்கூடாதுப்பாங்களே, உட்காரக்கூடாது தான், யாரும் இல்லை சொல்ல. செவ்வாய் சுக்கிரனுக்கு வேண்டியவர் தான், குருக்கு வேண்டியவர் தான். செவ்வாயும் குருவும் ஒன்றா உட்காந்துருக்காங்களே இல்லையா, மறைமுகஸ்தானாதிபதிகள் மறைமுக வீட்டில் உட்காந்துக்கிறதுனால விபரீத யாதி யோகம் அப்படின்னு ஒன்று வரும், நல்லாவே வரும். அந்த சுக்கிரன காலத்தில் அந்த குரு அந்த இடத்துல பலம் உள்ளவர், பெரிய விஷயந்தான். செவ்வாயும் பலம் உள்ளவர் தான், ஆனால் பலம் அடுத்த வீடு தான் செவ்வாய். ஆனால் பலம் நீச்ச வீடு நோக்கி போனால செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிப்பார். செவ்வாய்க்கு ஒரு யோகம் கிடைக்கும், உங்களுக்கு கவலைப்பட இல்லை. ஏன்னா சுக்கராச்சாரிய லாபத்தில் உட்கார்ந்துருக்கார் சூரியனோட. ஏன்னா ஆவணி மாதம்ன்றது சூரியன் துன்பத்தில் இருப்பார், அவர் கூட உட்கார்ந்துருப்பார். துலாத்துக்கு இந்த 11ஆம் வீடு, இது 12ஆம் வீடு சுக்கிரன் போய் உட்கார்ந்துருவார், கேதுவோடு இருந்துருவார். அப்புறம் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய சம்பந்தப்பட்ட 9ஆம் வீடு பாக்கியஸ்தான் சொல்லக்கூடிய வீட்டுக்கு போயிடுறார். செவ்வாய்க்கு ஒரு விசேஷ அனுகூலம் என்னென்னா 8ஆம் பார்வையெல்லாம் உண்டு. 4ஆம் பார்வை 8ஆம் பார்வை, 4ஆம் பார்வையால் செவ்வாய் உங்கள் ஐனசேன போகத்தில் இருக்கிற சுக்கராச்சாரர் கேதும் பார்ப்பார். சுக்கரர் அங்கே அதே இந்த கன்னிக்கு போகிற நேரத்தில் செவ்வாய் மீனத்துக்கு போவார். ஆவணி 15ஆம் தேதி 10ஆம் தேதி போயிடுறாரு. ஸோ அந்த 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் போயிடுறாரு. நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும். அந்த பீரியடில் என்னென்ன கிடைக்கிறதா, நன்னம் கிடைக்கிறதா, இது பயன்படுத்திக்கணும். ஒய் ஐ ஆம் டெல்லிங் த டேட் ஓரளவுக்கு இதில் 4 அந்த டயத்துக்கு வாங்க. அந்த 10 டேட்டே வரும்போது உங்களோட சிச்சுவேஷனே மாறும். அது நல்ல விட பயன்படுத்திக்கொண்டு தான் உங்களுக்கு சொல்கிறது. அஸ்ட்ராலஜி வேறு ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். சூரியன் கத்தில் வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு சொல்லிட்டு வரப்போது அது தெரியுது. சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டைம் வரும்போது தெரிஞ்சிடுறது. எவனாவது அலாரம் வச்சு எத்தனை பேர் எழுந்துக்கு போகிறாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்க. அதுவும் இந்த நேரத்தில் கதால் 1000 நாள் சூரியனை காணும், அப்படி எழுப்பி விட்டுருது. கண்டினியூ எழுந்துடுறாங்களே இல்லையா, இப்படி எழுந்துடுறாங்க இல்லையா. அது மாதிரி சிச்சுவேஷனை தாண்டி உங்களை தூண்டி விட்டாவோட அதுவே முயற்சி பண்ணி நம்ம வேண்டியது பண்ணுறது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் வி ஆர் லூசிங் எவ்ரி சான்ஸு. கிடையவே கிடையாது, நமக்கு எல்லா சான்ஸும் கிடைக்கும். ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் பகவான்கிட்ட, வேறு ஒன்றும் வேண்டாம். அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பார்த்தேன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கே சாமி, ஒன்றையும் காணுமே. அப்படியே போயிடுமா எல்லாம். ஏன் இங்கே ஒருத்தர் இருக்கான்னு தெரிய வேணாமா, ஓட்டு வலையை பார்த்து உட்காந்துருக்கு. இப்படி சொல்கிறதுன்றது கதைக்கு நன்னா இருக்கும். உன்னை எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணமோ பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கு உண்டான வழிகள்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதத்தினுடைய சம்பாதிக்க தெரியலன்னா வேஸ்ட்டம் பிறந்ததே வாழ்க்கையில். அவ்வளோ அருமையானபடி ஜீவனாம்சம் நல்லா சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தை ஏதோ வந்துருக்கு போனதுக்குன்றதுக்கு தட்டி ஏப்பினா மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தூக்கிடுவோம், ஒரே தூக்கு. அந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம ஆகலாம். துலாத்துக்கு எல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது. பாரு 8ஆம் வீடு நடக்கிறது எல்லாமே. அப்புறம் லாபஸ்தானம் 8ஆம் வீடு லாபஸ்தானம் என்ன வீடு, 8, 9, 10, 11, 4 பாருங்களேன். செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையில் பார்ப்பார், அதுக்குள்ளேயே செவ்வாய் அங்கே போயிடுறார். 4ஆம் பார்வையில் பார்த்து சிம்மத்தில் இருக்கிற சூரியனையும் அதையும் பார்த்து அது யோகத்தை உண்டாக்குறாரு. எதுக்கே செவ்வாய் குரு அது யோகம், செவ்வாய் சூரியன் பார்த்து ஒரு யோகம், செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இருக்கிற ஒரு யோகம் பார்க்குறது. ஸோ சூரியனோட தொடர்பு எப்படி இருக்கும்போது செவ்வாய் சுக்கிரன் குரு சூரியன் தொடர்போடு படுக்கிறதுனா லாபஸ்தான் அவதி பேசி பண்ணுறான்னா உங்களுக்கு விருத்தி தானாக வரும். அதை அப்படிலாம் பார்க்கும்போது விபரீத ராஜ்யத்தை கொடுப்பார். எப்படியுமே மறைவு ஸ்தானம் தான், லாசிக்கு தான் மறைவு ஸ்தானம். சுக்கரன் லாசிக்குரிய சுக்கரன் அங்கே உட்காந்துருக்காரா இல்லையே, அப்புறம் என்ன மறைவு ஸ்தானம். வீடு மறைவானா இருந்து போகுது, வீட்டுக்குள்ளே வெளியில் வந்துட்டாரா இல்லையா. அதனால் சம்பவங்கள் இது நடத்தி வச்சு மேலேந்திய முறையாக பார்த்து மறைவுஸ்தானத்தில் போகுதுன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. மறைவுஸ்தான வீட்டில் போனாலும் மறைவுக்குள்ளவர் மறைவுஸ்தானத்திலிருந்து சன்மானம் போது அதை எப்படிலாம் பண்ணமோ அப்படி ரகசியமான தொடர்பு வச்சு பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. சிறப்பாக காரியம் நடக்கிறதா இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதத்தில் நன்னா புத்தி ஐக்கியூ ஒர்க் பண்ணும். ஐக்கியூ மாத்திரம் ஒர்க் பண்ணாதான் நமக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சுக்க முடியும் சிறப்பாக. இல்லைன்னா எவ்ரிதிங் யூ ஆர் லூசிங், அவ்வளோதான். இந்த ஐக்கியூ ஒர்க் பண்ணாலும் சாதனை பண்ணுவீங்க. இந்த மாதம் குழந்தைகள் படிப்பு வித்தை சேவை எல்லாத்துலேயும் சாதனை பண்ணும்.
பண்ணணுமா, நான் பண்ணினா மட்டும் போகாது, அப்படி சம்பாதிக்கின்ற மெத்தட் அவளுக்கு தெரியும். ஏர்ன் பண்ணுறது நேர்மையாக சம்பாதிக்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்க முடியும். அந்த தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 ஆவணி மாதம் பிறக்குது. திருக்கணிதப்படி நாம் சொல்கிறது. அதே மாதிரி ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். துவாதசி திதியில் வந்து இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிற ஒரு பெயரும் உண்டுங்க. இந்த ஆவணி மாதத்தில் அதாவது வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்றைக்கு அப்படின்னா 25, 26 இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது. இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதிய முடிவுகள் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் இதை செஞ்சு தான் ஆகணும், ஆனால் சந்திராஷ்டமமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது சந்திர பகவான் தனியாக இருப்பார். அவருக்கு 2 நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு நீங்கள் புதிய காரியம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களுக்கு லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 24, செப்டம்பர் 6, அதே மாதிரி செப்டம்பர் 15 இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்குது. அதிர்ஷ்டமான கலர், அதாவது உங்களுக்கு லக்கி கலர் என்ன அப்படின்னா பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒயிட் கலரும், அப்புறம் வந்து ரூபி பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஆரஞ்சு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக இருக்குது, லக்கி கலராக இருக்குது. நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை காரியம் சாதிக்கணும், காரிய வெற்றி ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸில் இந்த கலர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கர்ச்சீஃபாவது இந்த கலரில் வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அது கூடுதல் பலனை சேர்க்கும் உங்களுக்கு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல லாபகரமான மாதமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் 2-7 கூடையவர் வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக மாறி செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சகத்தை 7ஆம் பறையை பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு 2ஆம் இடமா இருக்குது. அதாவது 2ஆம் இடம்ங்கிறதான் வருமானம். பொதுவாகவே துளாராசிக்காரங்க வந்து ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதுக்காகவே நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அவங்களோட ஃபேமிலியோடு அவங்க என்ன பண்ண முடியாது, மெர்ஜாகவே முடியாது. அதுக்குன்னு டைமை ஒதுக்கவே முடியாது அவங்களால. இது ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் அது நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்க போகுது. தொழில் ரீதியாக பல மாற்றங்களும் அந்த மாற்றங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது சேவிங்ஸாவோ பிளான் போட்டு வச்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான மாதமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படணும். பேசும்போது பார்த்து பேசணும். கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அதை யாருக்குமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி கணக்கு வழக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே கோச்சாரத்தில் எப்போல்லாம் சனி புதன் கனெக்ட் ஆகிறாரோ அப்போ எல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியனாக இருக்கார். அந்த சூரியனுக்கு வக்ரச்சனியோடைய பார்வைப்படுது. என்னென்னா உங்களுடைய பேர் புகழ் இதுக்கெல்லாம் களங்கம் விளைவிக்கிறது விதமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே ஒரு எப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சமநிலைப்படுத்தி பார்ப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற அந்த நேக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால் பொதுவாகவே துளாராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஜாமீனும் போட மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்களை பார்த்தாலே இவங்க எப்படிப்பட்டவங்க என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும். அதை வந்து கால்குலேட் போட்டுருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணிடுவாங்க. இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் செல்ஃபாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் மேக்ஸிமம் லெவலில்
விஷயத்தில் பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க. இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பலாபலன்களுமே உண்டு இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஜாமீன் போடுறது, ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறத நம்புறது, இது எல்லாமே இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சமாவது பிசுறு மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களை தேடி வரும். உங்களுக்கு சனி வந்து 5ஆம் இடத்துல, குருவும் அஷ்டமத்தில் இருக்குது, சனியும் காப்பாற்றக்கூடிய சனியும் வக்ரத்தில் இருக்கார் 5ஆம் இடத்துல. அதனால் பார்த்துக்கணும். குரு அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அதே இல்லாமல் 7ஆம் அதிபதியும் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். இல்லைன்னா வீட்டில் சண்டை வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சண்டையே போடாதீங்க. உங்களை பேசுகிறதுக்கு அதாவது வடிவேல் ஒருத்தர் இருப்பான், வாயா வாயான்னு, அது மாதிரி தான் உங்களை கூப்பிடுவாங்க. சண்டைக்கு வா வான்னு போயிடாதீங்க. மூவ் ஆன் பண்ணி தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் குரு மட்டும் இல்லை, செவ்வாய் 7ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு. அப்போ களை கட்டிடும். ஸோ அதனால் துளாராசிக்காரங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் சமாளிக்கவே முடியாது. குடும்பத்தில் ஏற்கனவே அங்கே உங்கள் பங்களிப்பு கம்மியாக, உனக்குலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ துளாராசிக்காரங்க அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சண்டை வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே, கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும், செப்பலை வெளில போட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் நடந்து போங்க. இல்லை பக்கத்து வீட்டில் போய் தேவையில்லாத இருந்தாலும் பேசிகிட்ருங்க. இல்லை அமைதியாக மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த சண்டை பெரிய லெவலாகி அதை தீர்க்கறதுக்கே 10 நாள் போயிடும். மன இறுக்கங்கள் வந்துடும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உங்களுடைய கலத்திரத்துக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஒரு சிலருக்கு சர்ஜரி வர்றதுக்கும் போகிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் உறுதியாக தேவைங்க. தாயாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை பார்க்கணும். ஒரு சிலருக்கு தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும். தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நீங்கள் எப்படி இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா பூர்வீக ஸ்தானாதிபதி வக்ரமாக இருக்கார். ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது, ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கும்போது அது வக்ரம் ஆகும்போது அதுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வரைக்கும் கோர்ட்டு இந்த மாதிரி கேஸ் அது மாதிரி போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். 4ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கார். நீங்கள் கரெக்டாக போவீங்க, திடீர்னு ஒரு நாய் பக்கத்தில், அதாவது நான் டாகை சொல்கிறேன், தேவையில்லாமல் குறுக்க வரும். அது உங்களுக்கு தான் பக்க விளைவை ஏற்படுத்தும். ஸோ அதனால் 5 அறிவு ஜீவன்கள் அப்படிங்கும்போது நம்ம தான் நிறுத்தி நிதானமாக போகிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் உங்களுக்கு மைண்டு சரியில்லாம் அதை எடுக்காதீங்க. லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சந்திராஷ்டம தினங்களில் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போய்க்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்களாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கை மேலே பலன் கிடைக்கும். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணி தான் முடிப்பேன் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான். துளாராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தாக இருந்தாலும் அதை சாதிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அது எல்லா பிரச்சனையிலையாக இருந்தாலும் சரி, அது பிஸ்னஸாக இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும், சாதிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு கொண்ட பெண்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கை மேலே பலன் உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குது. புதன் அதை பார்க்குறாரு, 9ஆம் அதிபதி பார்க்குறாரு. உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் மேலே பழி சொல்கிறதுக்கு எங்கேயோ இருந்து ட்ராவல் பண்ணி சொல்லிட்டு போவாங்க, குறை சொல்லிட்டு போவாங்க. இது எல்லாமே கடந்து வந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை. ஆனால் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காதீங்க. ஒர்க் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியில் போய் தான் ஆகணும். போனால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு. அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம்
எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும். ஆனால் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நம்ம வந்து எங்கே போகிறோம், என்ன போகிறோம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல போகிறோம், எவ்வளோ நேரம் இருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வீட்டில் சொல்லி வைக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தங்கக்கிட்ட வந்து சேட் பண்ணும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறது, இந்த வீடியோ கால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது பொதுவாகவே எல்லா ராசிக்கும் உண்டானது தான். ஏன்னா புதனும் சனியும் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இருக்கோ, ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதனும் சனியும் சேர்ந்துருந்தாலோ இந்த மாதிரி கோச்சாரத்தில் சேரும் போதெல்லாம் பிரச்சனை வரும். அது சோஷியல் மீடியா மூலிமா அதிகமாக இருக்கும். மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலாகவே இருக்கும். நீங்கள் வெளியூர்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அந்த பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை வந்து பெரிய லெவலில் தூக்கி பேசி அது மூலிமா காரியம் சாதிச்சுக்கிறதுக்கெலாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து படிப்பில் அதிகமான கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கார். படிப்பில் கவனம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கெல்லாம் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வராது. அதனால் கவனமாக இருக்கணும். ஞாபக சக்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். வாக்குஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை நிகழுங்க. ஏன்னா குருமங்கள யோகத்தோட 2ஆம் இடத்துக்கு வருது. அப்போது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்து ஒற்றுமை மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்பராசியில் இருக்கக்கூடிய துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, எனக்கு வந்து வேறு பக்கம் போனால் நல்லாயிருக்கும், என்னுடைய ஊருக்கே போகணும், சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அது கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. லாபகரமான மாதமாகவும் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நினைத்த காரியங்கள் கை மேலே பலன் உண்டு. எடுத்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.